லோகேஷ் கனகராஜ் அவர்களோட தயாரிப்பில் நேற்று ஃபைட் கிளப் விஜயகுமார் அவர்களோட நடிப்பில் வந்திருக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வந்திருக்கு. நேற்று முதல் நாள் இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் கண்ணகி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் தல அஜித் அவர்கள் 2023 ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்புறம் அனிமல் இந்த படம் நேற்று 15வது நாள் வசூல் ஒரு பயங்கரமான வசூல் வந்திருக்கு. இது வரையும் 15 நாளில் மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. காஞ்சூரிங் கண்ணப்பன் அப்புறம் இன்னும் சில தமிழ் படங்களோட வசூல். அப்புறம் இந்த வாரம் கூட சில தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் 18 இயர்ஸ் ஆஃப் சண்டைக்கோழி இன்னைக்கு விஷால் அவர்களோட கெரியர்லேயே ஒரு முக்கியமான படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, காதல் தேசம் படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் ஓ வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு பாட்டு. சூப்பராக இருக்கும். ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங்கு. ஸோ அந்த பாடலில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் திருப்பதி திம்மராயன், இளவரசன் சி, வினோத் மதன், விஜிபி, அப்புறம் ராமசுந்தர். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வருஷத்தோட எண்டு வந்துட்டோம். இந்த வருஷத்தோட முடிவில் ஒரு 2 மிகப்பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்று டங்கி, இன்னொன்று வந்து சலார். இந்த 2 படங்களில் உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நம்ம வசூல்களை போயிடலாம். சாம் பகதூர் அந்த படத்தோட Day 15 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,25,00,000, வேர்ல்டு வைடு 1,33,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் 72,13,00,000, வேர்ல்டு வைடு 82,08,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவி அமைஞ்சிருக்கு. எக்ஸ்ட்ராடினரி மேன் அந்த படத்தோட Day 8 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால 68,00,000, வேர்ல்டு வைடு 81,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 8,98,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 12,43,00,000. இந்த படம் ஒரு 50 கோடி கிட்ட வசூல் ஆக வேண்டியது இருக்குங்க. ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் பதில். அனிமல் Day 15 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் இந்த படம் 13,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 80,00,000, கர்நாடகாவில் 66,00,000, கேரளாவில் 11,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8,31,00,000, ஓவர்சீஸில் 1,78,00,000, வேர்ல்டு வைடு 11,79,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. Day 15 இதுவரையும் தமிழ்நாட்டில் இந்த படம் 9,07,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 68,44,00,000, கர்நாடகாவில் 33,10,00,000, கேரளாவில் 3,15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 465,94,00,000. இந்தியா முழுக்க இந்த படம் 570 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 217 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. 217,60,00,000, வேர்ல்டு வைடு 797,30,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் இந்த படம் வந்து 800 கோடியை கடந்து போய்கிட்டு இருக்கோம். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க இந்த படம். அப்புறம் ஹாய் நன்னா அந்த படத்தோட Day 9 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 83,00,000, வேர்ல்டு வைடு 1,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் 31,80,00,000, வேர்ல்டு வைடு 52,84,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவியாக அமைஞ்சிருக்கு. அதை வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அப்புறம் பார்க்கிங் இந்த படத்தோட Day 15 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 6,00,000, வேர்ல்டு வைடு 7,00,000. இதுவரையும் இந்த படம் 6,17,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் இந்த படத்துக்கு ஒரு 1.5 கோடி கிட்ட வசூல் தேவைப்படுது. அப்புறம் காஞ்சூரிங் கண்ணப்பன் அந்த படத்தோட Day 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 43,00,000, வேர்ல்டு வைடு 51,00,000. அப்புறம் தமிழ்நாட்டில் 7,81,00,000, வேர்ல்டு வைடு 8,94,00,000 டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இந்த படம் ப்ராஃபிட் ஆகிடுச்சு. ஸோ அதை வரப்போகிற நாட்களில் நம்ம பேசுவோம். ஸோ அதுக்கடுத்தது ஆளவந்தான் ரிலீஸ். இந்த படம் வந்து நேற்று நிறையா ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து கம்மியாயிடுச்சு. நிறையா தேட்டரில் வந்து நிறையா வேறு படங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளவந்தான் ஓடிட்டு இருந்த தேட்டரில். ஸோ Day 8 தமிழ்நாட்டில் 3,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4,00,000, தமிழ்நாட்டில் 97,00,000, வேர்ல்டு வைடு 1,40,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு ஆளவந்தான்.
அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன சில படங்கள், அதில் அகோரி அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் 2.5 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 2,60,00,000. அப்புறம் விவேசினி அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் 1.8 லேக், 1,80,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. அதுக்கடுத்ததான் ஆலம்பண்ணா அப்படிங்கிற ஒரு படம், வைபவ் ரெட்டி அவர்களோட படம். இந்த படம் டே 1 9 லேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 9 லட்சம், 6 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஸோ கண்ணகி இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 21 லட்சம், வேர்ல்டு வைடு 24 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி. ஸோ கண்ணகி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரப்போகிற நாட்களில் பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு வசூல் ஆகுது அப்படின்னு. அப்புறம் ஃபைட் கிளப்பு, ஸோ இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1,83 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2,05 லட்சம். முதல் நாள் வசூல் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிகப்பெரிய வசூல். இந்த பட்ஜெட்டு கம்பேர் பண்ணும்போது 7 கோடி தான் இந்த படத்தோட பட்ஜெட்டு. முதல் நாள் வசூல் 2 கோடி கிட்ட வந்திருக்கு. அதாவது ஷேர் மட்டுமே முதல் நாள் 1 கோடிக்கு மேலே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? உண்மையிலே அவ்வளோ பெரிய வசூல். அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன், தல அஜித் அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் 2023. ஸோ அவர் நடித்தது ஒரே ஒரு படம் தான், துணிவு. அது என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து அந்த வாட்ச் ஹவர்ஸு, அதிகமாக வாட்ச் ஹவர்ஸ் வந்த கோலிவுட் லிஸ்ட்டை வந்து டாப் 5 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் நம்ம எதிர்பார்க்காத படங்கள் அதில் டாப் 5ல் இருக்கிறது தான் அதில் அல்டிமேட்டு. ஸோ அது என்னென்ன படம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான். லியோ இப்போ வந்த படங்கள்லாம் இதில் கணக்கில் வராது. ஸோ துணிவு இதில் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 25.9 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ் எடுத்திருக்கு. வாத்தி, ஸோ வாத்தி அப்புறம் சார், தெலுங்கு தமிழ் ரெண்டுத்தையும் சேர்த்து 20.7 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இதில் கட்டா குஸ்தி 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. 14 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸு நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் கட்டா குஸ்தி இன்னொரு சம்பவமும் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வாட்ச் ஹவர்ஸ் வந்த ஒரே லாங்குவேஜில் தமிழில் மட்டுமே 11.2 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு. அந்த விஷயத்தில் ரேங்க் நம்பர் 1 ஒரே லாங்குவேஜில், அதாவது தமிழில் மட்டுமே வியூ வந்து அதில் மட்டுமே வாட்ச் ஹவர்ஸ் எடுத்ததில் 11.2 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸு கட்டா குஸ்திக்கு தமிழ் லாங்குவேஜுக்கு மட்டும் இருக்குது. அப்புறம் டிஎஸ்பி 8.4 மில்லியன். இந்த படம் நம்மளை வச்சு செஞ்சது உங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த படம் வியூ எடுத்திருக்கு. அப்புறம் ராங்கி 5.7 மில்லியன். இதுக்கப்புறம் அதாவது அடுத்த 6 மாதம் விட்டுருந்தா இதில் வேறு லிஸ்ட்டு வேறு யார் இருந்திருக்கும் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் முதல் பொசிஷனை பிடிச்சிருக்கிறது தல அஜித் அவர்கள் தான். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் சண்டைக்கோழி அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சண்டைக்கோழி இவருக்கு வந்து இவரோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் படம் நடிச்சிருந்தாலுமே அதில் நடிப்பு ரீதியாக பரத் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் வரணும். ஆனால் இவருக்கு அப்படிப்பட்ட படம் 2வது படமாக அமைஞ்சுது. அதுதான் சண்டைக்கோழி. ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்க இந்த படம். எந்த அளவுக்கு ஹிட்டுனா, ஒருத்தர் சினி ஃபீல்டில் வந்து 2வது 3வது படத்துலேயே இந்த அளவுக்கு வசூல் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படம் தமிழ்நாட்டில் 17 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடி 50 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடி, கேரளா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 1 கோடி 50 லட்சம், ஓவர்சீஸில் 4 கோடி, டோட்டலாக வேர்ல்டு வைடு 30 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஷேரு 17 கோடி 50 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 10 கோடி. ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். அப்போதைக்கு இவர் வந்து ஒரு அறிமுகமான ஒரு ஹீரோ தான். அதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தாலுமே இவருக்கு இந்த படம் தான் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதுவும் இல்லாமல் அந்த சமயத்தில் பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு தான் இவ்வளோ பெரிய வசூலாகும். இந்த சண்டைக்கோழி அப்படிங்கிறது இவரை அந்த பெரிய ஹீரோக்களுக்கு ஆகக்கூடிய அந்த வசூலை சண்டைக்கோழியில் கொண்டு வந்து கொடுத்தது. ஸோ லிங்குசாமி அவர்களோட டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய தரமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.